தமிழ் ஃபிலிம் வந்து வேர்ல்டு வைடா எங்க சின்ன சின்ன கண்ட்ரில எல்லாம் வந்து அதோட பிசினஸ் இருக்கு. அதர் தன் டொமஸ்டிக் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துறாங்க. ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணும் பொழுது வேர்ல்டு வைடு அதை வந்து மானிட்டர் பண்றதோ அவங்களோட பிசினஸ் பண்றதோ சிரமமா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் டீம் இருக்கு. அதை கூட நாங்க ட்ரெயின்ல எஃப்எம்எஸ் தான் சொல்லுவோம். ஃபாரின் மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லுவோம். மலேசியா சிங்கப்பூர் தாண்டி அதர் கண்ட்ரி எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து கலோக்கியலா எஃப்எம்எஸ் ரைட்ஸ் சொல்லிட்டு இருப்போம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி யூகே, ஆஸ்திரேலியா இதோட பிசினஸ் வந்து வளர்ந்துட்டே போச்சு. அதுல உள்ள டிஜிட்டல் ரைட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்தபடி மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா பையர் இருக்காங்க. அந்த ரெகுலர் பையர்ஸ் வந்துட்டு இங்க மேக்சிமம் பிலிம் வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க. அவங்களே மேஜரா வந்து ஓன் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நேரடியா ரிலீஸ் பண்றாங்க. சம்டைம் அப்படி இல்ல எனக்கு வந்து இது ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுலயே பிரிச்சு யூகேயோட ரைட்ஸ், யூஎஸோட ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு அவங்க விற்கவும் செய்யறாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த